ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி நடக்க போகிற குஜராத் அணியை கண்டிப்பாக நாங்கள் வீழ்த்துவோம். நீங்கள் வேணால் பொறுத்து வந்து பாருங்கள். கண்டிப்பாக எங்கள் அணி இன்றைக்கி ஒரு சம்பவம் செய்வாங்க. இந்த சீசனோட லாஸ்ட் போட்டி கண்டிப்பாக வெற்றியோடு முடிக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே அணியின் தலைமை பயிற்சியாளர் ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி குஜராத் அணி எதிராக போட்டி சென்னை அணி விளையாட போதுங்க மதியானம் 3 மணிக்கு. அது குறித்து ஓப்பனாக சவால் விட்டு பேசியிருக்காரு. அவர் என்ன பத்திரிகை சந்திப்பில் அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு முக்கியமான போட்டி என்னை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு இல்லை, குஜராத் அணிக்கு. ஆனால் இருந்தாலும் நாங்கள் வெல்லணும் தான் நினைப்போம். ஏன்னா ஃபஸ்ட்டு போட்டி நாங்கள் இந்த சீரீஸில் ஜெயித்தோம். அதே போல் லாஸ்ட்டில் நாங்கள் ஸ்மூத்தாக முடிச்சுட்டு ஒரு டீசெண்டாக சீரீஸை முடிக்கணும்னு நினைக்கிறோம். சென்னை அணி இந்த வரைக்கும் நடந்த போட்டியெல்லாம் மறந்துடுங்க. கண்டிப்பாக அடுத்த வச்சு ரீஃப்ரெஷ் பண்ணி நல்ல ஒரு டீம் செட் பண்ணி அடுத்த வாட்டி கோப்பை கண்டிப்பாக நாங்கள் வெல்லுவாங்க. தோனி நிறைய பேர் விளையாடுவேன்னு கேட்டிங்க, கண்டிப்பாக அவர் விளையாடுவார். குஜராத் அணி சொல்லப்படி பார்த்தீங்கன்னா சாய் சுதர்ஷன், கில், அப்புறம் பட்லர், இவங்க 3 பேர் தான் ஒரு பேட்டிங்கில் தூணாக இருக்காங்க. கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக விளையாடுறாங்க. ஸ்பெஷலி சாய் சுதர்ஷன். கண்டிப்பாக இவங்களாம் இருக்கும்போது நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்காக இருக்குது. நாங்கள் க்ரூஷியலாக விக்கெட் எடுத்தால் மட்டும்தான் குஜராத் அணியை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதனால் அடுத்த போட்டி கண்டிப்பாக நாங்கள் வெற்றி பெற்று சிஎஸ்கே ஓரளவுக்கு ஆறுதல் வெற்றியாச்சு எங்கள் ரசிகர்கள் நாங்கள் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் பார்த்திங்கன்னா தலைவன் செமையாக பேசியிருக்காரு. என்னங்க ஆறுதல் வெற்றி முடிஞ்சு போச்சு, விட்டுருங்க. இதுக்கப்புறம் பேசுறதில்லை. குஜராத்தாச்சு அட்லீஸ்ட் ஜெயிச்சு 4 தமிழக பிளேயர் இருக்கிறதுனால எங்கன்னா ஜெயிச்சு டாப் டூவில் முடிச்சு ஃபைனல் போன்றோங்க. ஏன்னா குஜராத் கப் அடிச்சா கூட நல்லா இருக்குன்னு நிலைமையில் சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்துட்டாங்க. ஏன்னா தமிழக பிளேயர் 4 பேர் அதில் இருக்காங்க. ஸ்பெஷலி சாய் சுதர்ஷன்லாம் இருக்கார். அதனால் நம்ம பார்த்தீங்கன்னா சென்னைக்கு அடுத்து இப்போ குஜராத்துக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதே போல் இன்றைக்கி சென்னை ஜெயிச்சா நம்ம ஆர்சிபி பார்த்தீங்கன்னா டாப் 2ல் முடிச்சு அவங்க ஈஸியாக ஃபைனல் போடுவாங்க. அது நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸே எதிர்பார்க்க மாட்டாங்க. ஏன்னா ஆர்சிபி தோகணும்னு நினைக்கிறோங்க. அதனால் இன்றைக்கி முக்கியமாக சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஜிடிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நிறைய பேர் கமெண்டில் அதான் சொன்னீங்க, என்னோட சப்போர்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜிடிக்கு தான்ப்பான்னு சொல்லிட்டு என்னோட கமெண்ட்லேயே நிறைய பேர் சொன்னீங்க. அந்த வகையில் இருக்கும்போது இன்றைக்கி ஒரு அனல் பறக்கிற போட்டி காத்துட்ருக்குங்க. மதியானம் நடக்குது. கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது பேட்டிங் ட்ராக், அது ஹை ஸ்கோரிங் எதிர்பார்க்கலாம். பொறுத்து வந்து பார்க்கணுங்க மேட்ச் எந்த மாதிரி வருதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்றைக்கி ஒரு ஆர்சிபி அணி பார்த்தீங்கன்னா அவங்களும் டாப் 2ல் முடிக்கணும்னு நினைப்பாங்க. மும்பை அணி டாப் 2ல் முடிக்கும்னு நினைப்பாங்க. அதனால் ஒவ்வொரு போட்டியும் முக்கியமாக அடுத்த போட்டி இப்போது டாப் 4 பிக் ஆகிடுச்சு. அந்த டாப் 2க்கு யார் போகிறான்னு சொல்லிட்டு ஒரு போட்டி நடக்கும் போது பொறுத்து வந்து பார்க்கலாங்க. நீங்கள் சொல்லுங்கள், இந்த முறை யார் டாப் 2ல் முடிச்சு கோப்பை வெல்லுவாங்க? உங்களோட கருத்துக்கள் என்ன? இன்றைக்கி ஜிடி வாசஸ் சிஎஸ்கே யார் வெற்றி பெறுவாங்க? மறக்காமல் கமல் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.